திரு அப்துல் ரஹ்மான், நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். தாவேக அரசுக்கு ஒரு பெரும் அழுத்தமா இந்த குதிரை பேரம்ன்ற விவகாரம் மாறி இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சில கட்சிகள் மட்டுமே முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் இப்ப பாஜக வரைக்கும் குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய அளவுக்கு போயிருச்சு. ஒரு பக்கம் 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்து விடும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பெரும்பாலும் பார்க்க முடியுது பொதுவெளியில. இந்த அழுத்தத்தை தாவேகா தவிர்த்திருக்கலாமோ குதிரை பேரம் நடத்தாமல் அப்படின்ற ஒரு பார்வை உங்கள்கிட்ட முன்வைக்க. உங்க கேள்வியே தப்பு. தாவேகா குதிரை பேரம் நடத்தாமல்னா அப்ப ஏற்கனவே தாவேகா குதிரை பேரம் நடத்திட்டு சொல்றாங்க. இல்ல எதிர்கட்சிகள் சொல்றாங்க, விஜயபாஸ்கருடைய பேச்சுல இருந்து சொல்றாங்க, வைகோவினுடைய செய்தியாளர் சந்திப்புல இருந்து சொல்றாங்க. அப்ப அந்த புள்ளியில இருந்தாலும் நம்ம பார்க்கல இது குதிரை பேரம் தான் நடந்திருக்கு அப்படின்னு. இல்ல இப்ப இதை ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா கிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசுகிறாரு. அப்போ தலைவர் திருச்சி சிவா அண்ணன் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஆவார்ன்றப்ப அது தொண்டர்களை எழுச்சிப்படுத்துவதற்காக அந்த மாதிரி பேசலாம். ஏன்னா மத்திய அமைச்சராக ஒருத்தர் எப்படி ஆக முடியும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மத்திய அரசுல ஒரு பங்கு பெற்றால் மத்திய அமைச்சராக ஆக முடியும். அப்படி பேசும்போது அது எழுச்சியான பேச்சு. அதே எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு, அவர் அவருடைய பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். எப்பா எனக்கு அதிமுக பிடிக்கலப்பா, அதனால நான் போயிட்டு மினிஸ்டர் ஆகணும்னா இப்போ தாவேகால போய் சேர்ந்துடுறப்பா அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டாரு. என்னை தாவேகாவில் அணுகினார்கள். கௌரவம் ஒன்று இருக்குல்ல, வைகோ மாதிரி ஒரு பெரிய தலைவர் இருக்காரு. அவர் இனிமே நம்ம திமுக இருந்து ஒன்றும் கதையாற மாதிரி தெரியலப்பா, இனி ஆட்சிக்கு வர மாதிரி இல்லை. இன்னைக்கு தமிழக மக்கள் கிட்டத்தட்ட 1,72,00,000 பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டாவது எம்ஜிஆராக விஜயை கருத ஆரம்பிச்சிட்டாங்க. நாம அந்த பக்கம் போவோம், வளர்ச்சின்றது இந்த பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போனால் அது குதிரை பேரம் நடத்தினால சொல்லிட்டாங்க. அதுதான் இப்ப நான் சொன்னேன். அண்ணன் இப்ப முதல் கேள்வி நீங்க கேட்டப்ப அண்ணன் சொன்னாங்கல்ல, அவங்க பேசும்போது தொண்டர்களுடைய எழுச்சி பேச்சு அது அப்படி எளிதா. ஏன்னா மற்றவங்க எல்லாம் பேசும்பொழுது அது மாநில அரசியல்ன்ற வட்டத்துக்குள்ள பேசின பேச்சு. தாவேகா பற்றி நீங்கள் மத்திய அமைச்சராக ஆவோன்னு சொன்னது அது மாநில அரசை கடந்த பேச்சு. இப்ப இந்த பேச்சை திமுகவில் ஒரு 22 எம்பிக்கள் இல்லாமலோ இல்லை மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு 10 பேர் இல்லாமலோ நீங்கள் பேசினால் அது தொண்டர்களை எழுச்சிப்படுத்தும் பேச்சு. இன்னைக்கு 2 சினோரியா பாருங்க. ஒரு பக்கம் 240 எம்பி பாஜகவுக்கு இருக்கு. அவர்கள் கூட்டணி அமைத்து மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்து அவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள். அவர்களுக்கு திமுகவுடைய 22 தேவைப்படாது. ஏன்னா ஆனால் இன்னொரு பக்கம் 107 எம்எல்ஏவோடு தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைச்சிருக்காரு, கூட்டணியில் பங்கேற்று இருக்காங்க, மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க, அவங்களும் மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படும். சரி, இந்த 2 சினோரியம் எப்படி பாக்குறாங்க பாத்தீங்களா? அந்த புள்ளியில இருந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். தாவேகா அரசுக்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டது. 6 மாசம் யார் நினைச்சாலும் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது. அப்புறம் ஏன் போய் எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேகா அணுகணும்? இல்ல அததான் நான் மறுபடியும் சொல்றேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை தாவேகா அணுகியது அப்படின்றது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றாரு என்ன அணுகுனாங்க, அவரே சொல்றாரு. அதான் சொல்றேன், அவரை சார்ந்தவங்க சொன்னாங்க அப்படினா அவர் சொல்லல, நம்ம சொல்லல, அவரை சார்ந்தவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா? அது அவரே சொல்லியிருக்காரு. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இப்ப கரூரில் தாவேகாவின் வளர்ச்சிக்கு என்ன இப்ப உடனடி தேவை இருக்கிறது? கரூர்ல உடனடியாக தாவேகாவை வளர்த்தே ஆகணும் அப்படின்ற உடனடி தேவை என்ன இருக்கிறது தாவேகா கட்சிக்கு? அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபித்து ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. தொடர்ச்சியாக 10 தேர்தல்களில் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது. எந்த பக்கம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அவங்களுடைய தொண்டர்கள் ஒரு 80 லட்சம் பேர் போயிட்டாங்க. 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என கேட்டு 1,82,00,000 வாக்குகளை எடுத்த ஒரு இயக்கம், ஒரு பேரியக்கம், இன்னைக்கு இரட்டை இலையில 1,04,00,000 வாக்குல வந்திருக்கு. இது யதார்த்தமான உண்மை இல்லை. தாவேகாவுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு அப்துல் ரஹ்மான் கேட்கிறாரு. கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு வெளியில இருந்தோ அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் அவ்வப்போது தாவேகாவுக்கு எதிராகவே பேசுறாங்க. இந்த கூட்டணியெல்லாம் நம்ப முடியாது, ஸோ நம்ம தாவேகாவை தனிப்பெரும்பான்மை கட்சியா கொண்டு வரணும். ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய விட்டு நீங்க தாவேகால இணைக்கிறீங்க? அந்த நோக்கம் தானே தாவேகாவுக்கு. அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அவர் தாவேகால இருந்துனா அவர் பதவி ஆட்டோமேட்டிக்கா போயிடும்ல. ஏங்க அவர் பதவியை அவர் ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ண ஒரு நபர் எந்த கட்சியில வேணா இணையலாம். அவர் ராஜினாமா பண்ணல. யார் கூப்பிட்டு நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னு சொல்றாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர். என்ன நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாரு எம்ஆர் விஜயபாஸ்கர். தாவேகால இருந்து என்னை கூப்பிட்டு நீங்க ராஜினாமா செய்து வாருங்கன்னு சொன்னாங்களா? இல்ல அப்துல் ரஹ்மான், தாவேகாவுக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? அப்படி சொன்னதாக அவர் தாங்க சொல்றாரு. அது அவருடைய சொல்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்ப தொண்டர்களை எழுச்சியப்படுத்தினார்லங்க.
அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக அண்ணன் திருச்சி சிவா ஆவார்னு எழுச்சிப்படுத்தினாரா இல்லையா? 6 மாதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக எழுச்சிப்படுத்தினாரா இல்லையா? எம்.ஆர். பாஸ்கர் அவர்கள் அவர் கூட இருக்கக்கூடிய ரெட்டலை தொண்டர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களை எழுச்சிப்படுத்திட்டாரு. எழுச்சிப்படுத்தி தாவேக்கா கூட்டு வந்துட்டாரு. எப்பா நானா போய் சேர்ந்தா என்ன மதிக்க மாட்டாங்க, அதனால வந்து என்ன அழைச்சாங்கப்பா நான் போறேன் நீங்களும் வாங்கப்பான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன பிரச்சனை? ஏங்க அவர் சொல்றாரு அதுக்கு பேர் கிடையாது. அவரு தனிப்பட்ட முறையில எடப்பாடி அவர்கள் மீது கொண்ட அந்த வெறுப்பு. ஏன்னா திமுக அதிமுக என்ற இந்த 2 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைப்பதை நான் விரும்பவில்லைன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல. அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா? அதுதான் அவர் டே 1 வந்து ஜாயின் பண்ண அன்னைக்கே டிக்ளேர் பண்ணாரு. ஏங்க இவங்க 2 பேர் யார் தீய சக்தி யார் எதிர்ப்பு சக்தி? அம்மாவாலும் நம்ம எம்ஜிஆர் அவர்களாலும் சொல்லப்பட்ட திமுகவோடு இணைந்து எடப்பாடி ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாருங்க. என்னால அத மனம் பொறுக்கவே இல்லைன்னு சொல்லி அப்படியே வெகுண்டு வந்தாரு. கவனிக்கல நீங்க அன்னைக்கு? அப்ப அவரே நான் ஏன் வந்தேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக 100 விஷயம் பேசுவாரு. தாவேக்கா தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு? ஒருத்தங்களா போய் கேட்டு என்ன தேவை இருக்கு தாவேக்காக்கு? பெரும்பான்மையை நிரூபித்த ஒரு அரசுக்கு என்ன தேவை இருக்கிறது? அது இந்த தேவைதான். பெரும்பான்மைன்றது தாவேக்காவுடைய தனிப்பட்ட பெரும்பான்மை இல்ல, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு பெரும்பான்மை. கூட்டணி கட்சிகளே சாதகமா இல்ல. இன்னைக்கு மு வீரபாண்டியன் பேசியிருக்காரு இந்த ஆட்சிக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய சொல்றாங்க. அழுத்தம் இருக்கு. என்ன இருக்குன்னா கடந்த 2 மாசமா மீடியாவுல இந்த குதிரை மேட்டரை உருட்டிட்டு இருக்கீங்கல்ல, இதுலதான் அர்த்தம் இருக்கு. 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு கட்சி ஆட்சி பெரும்பான்மையை நிரூபித்து விட்டது. 2 மாதமாக இந்த தாவேக்காவை பற்றி நீங்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு என்னன்னா குதிரை பேரம். இததான் பேசுறீங்க. இதை தவிர்த்து பார்ட்டி ஃபண்டை நீக்கி இருக்காங்க. ஏங்க ஒரு பஸ்ல ஜிபிஎஸ் வாங்குறதுக்கு 10 கம்பெனிக்கு கொடுத்திருந்தாங்க, அதை ஒரு கம்பெனிக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் நலன்னு சொல்லி ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க, சிங்கப்பெண்ணுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எண்ணற்ற திட்டம் ஓப்பனா சொல்றாங்க. ஒரு கல்லூரி ஒரு பள்ளிக்கூடத்தை இவர் சொல்றாரு இன்சார்ஜ், ஏங்க 50 லட்ச ரூபா கொடுத்தாதான் கிடைக்கும், ஒரே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னு. எண்ணற்ற விஷயங்கள் என்னென்னமோ செய்யறாங்க. உங்க கண்ணுக்கு அதெல்லாம் படல. ஒரு பெரும்பான்மையை நிரூபித்த ஒரு கட்சி மூவ் ஆன் ஆயிட்டு இருக்குது. இவங்க ஏன் இப்படி போய்கிட்டு இருக்காங்க? ஏதாவது ஒரு கேட்டை போடுவோம், அங்கிருந்து வரவங்களை ஃபுல்லா இவங்க தான் காசு கொடுத்து கூட்டு வராங்க. இளையராஜா டிக்ளேர் பண்ணாரு 35 கோடி ரூபாய் கொடுத்து என்ன கூப்பிட்டாங்கன்னு. எதற்காக 2 பேர் ஓடி ஒளிஞ்சாங்க? எதற்காக முன்ஜாமீன் வாங்கினாங்க? அவர்கள் நடத்தினது டிக்ளேர். இந்த சைடுல இருந்து யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆதரவாளர்களை ஒரு எழுச்சி பெற வைக்க பேசியிருக்கார். அப்படிதான் சொன்னார். அப்துல் ரஹ்மான் சொன்னாரு. ஏன் நான் அதே கேள்வி கேட்கிறேன். இளையராஜா கட்சிக்குள்ள தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு எனக்கு 35 கோடி ரூபாய் கொடுத்து நீ கூப்பிடுறாங்க கூட சொல்லலாம். இளையராஜா வந்து எழுச்சி பெறுவதற்காக பேசியதற்காக தான் எங்க மதிப்புக்குரிய எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மறைந்திருந்தாரா? அவர் எழுச்சி பெறுவதற்காக பேசுனதுக்காக அவர் மறைஞ்சிருந்தாரு, அவர் தம்பி மறைஞ்சிருந்தாரு. அதற்கு பிறகு ஒரு 7-8 பேரை கைது பண்ணாங்க. கட்சியே மறைஞ்சிருந்ததுங்க கரூர் இஷ்யூல. ஒரு கட்சியே தலைமறை இருந்துச்சு 12 நாள். இதெல்லாம் ஒரு அது லீகலா இருக்கிற ஒரு ப்ரொவிஷன் அவங்க கேட்கறதுக்கு. பேசுவோம். நான் என்ன சொல்றேன் சார், அதுதான் மேட்ரு. நீங்க என்னன்னா உங்க பக்கம் பிரச்சனை இல்ல, சாதாரண மேட்ரு தான். இப்ப சிவசங்கரன் சாருக்கு சம்மன் கொடுத்தாங்க. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு, மீடியாவை சந்திச்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க சார்னு போயிட்டாங்க. நம்ம விஜயபாஸ்கர் அவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க. சிவசங்கருக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா தீர்க்கப்படாத கணக்கு இருக்கு கரூர்ல பேசல. அந்த கணக்கு சொல்லிடவா? பேசல இல்ல சார். அப்ப வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் தீர்க்கப்படாத கணக்கு இருக்குன்னு சொன்னனால பயந்து போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து அதே நம்ம அண்ணன் வந்து இன்னைக்கு கேட்டிருக்காரு, நான் வந்து ஆஜராகிறேன், ஆனா நீங்க எனக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த அளவுல எனக்கு நோட்டீஸ் கொடுங்க, இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே நான் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் குதிரை பேரம் நடந்ததாக ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறது, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அதை பற்றிய எந்த பேச்சும் இல்லை. இன்னொரு பக்கம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு இருக்குது, கூட நம்பி வந்தவங்களுக்கு அதுல இடம் அமைச்சரவையிலும் இடம் கொடுத்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. அதற்கு தேவையில்லாம மத்த கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில வந்து சேர்ந்தா அவங்க குதிரை பேரம் நடத்துறாங்க. இந்த புள்ளியில இருந்து திரு அப்துல் ரஹ்மான் உங்ககிட்ட அதே புள்ளியில இருந்தே கேள்வி எழுப்புறேன். இப்போ முக்கியமா தாவேக்கா அரசு குற்றம் சாட்டப்படுவது, ஏன் கம்யூனிஸ்ட் விவகாரங்கள்ல கூட பாஜக தாவேக்கா கூட்டணி சேர்ந்து விட்டால் கம்யூனிஸ்டுகள் வெளியேறி விடுவார்கள், அந்த நிலைப்பாட்டில் அவங்க உடன் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு புள்ளியில நகர்த்துறாங்க. அப்போ அதுக்கு இன்னொரு பக்கத்துல இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக்கா நுழைந்துடலாம் இல்லையா? அப்போ இந்த பேச்சே இருக்காது, தாவேக்கா அரசின் மீதான ஒரு அழுத்தத்தை குறைக்கலாம் இல்லையா? அந்த நடவடிக்கையை ஏன் விஜய் எடுக்க மாட்டேங்கிறாரு? அப்போ என்ன நடக்குது உள்ள அப்படின்ற ஒரு கேள்வியோட முடிக்கிறார். நிறைவா உங்ககிட்ட அதுக்கான பதிலை வாங்கிறார். அதாவது காங்கிரசுடன் வந்து விஜய் அவர்கள் நெருங்கி விட்டாரா
2 அமைச்சர்கள் 59 வருடங்களுக்கு பிறகு 2 அமைச்சர்கள் காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாரு. அவர் ஆதரவு கேட்டவுடன் முதல் ஆளாக ஆதரவை கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி தான். இந்தியா கூட்டணியில வந்து விஜய் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னா, முதலில் வந்து தாவேகாவுக்கு எம்பிக்கள் இல்லை. முதல் விஷயம், எப்போது அவர் காங்கிரசின் கையை இறுக பிடித்து கொண்டாரோ அப்போதே அவர் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள வந்ததாக தான் கன்சிடர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எங்க இருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க இருக்குது, IUML எங்க இருக்குது, காங்கிரஸ் எங்க இருக்குது, இவங்க எல்லாம் முதல்ல எங்க இருக்கிறாங்க? விஜய் அவர்கள் தற்போது அமைத்திருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் எங்கே இருக்கிறார்கள்? விஜய் அவர்களுக்கு எம்பி இல்ல. எம்பி வரும்போது போவார். ரெண்டாவது வந்து விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை வந்து காங்கிரஸை நெருங்கிவிட்டால் பாஜக வந்து வேற மாதிரி பார்த்துவிடும். ஏற்கனவே காங்கிரஸோட திமுக இருந்துச்சு, பாஜக எப்படி பார்த்துச்சு? என்ன குடைச்சல் கொடுத்தார்களோ அதே குடைச்சலை தானே கொடுக்க முடியும். என்ன மத்திய அரசு இருந்து நிதியை நிறுத்துவாங்க, தேவையில்லாத குடைச்சல்களை கொடுப்பாங்க, ஆட்சிக்கு ஆளுநர் ஒத்துழைப்பு தர மாட்டாரு, வர வேண்டிய ஃபண்டு வராது. இதுதானே மத்திய அரசால் கொடுக்க முடியும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புக்குன்னே இங்க ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதை நீங்க நல்லா வச்சுக்கணும். பாஜக எதிர்ப்புன்றது தான் தமிழக அரசியல்ல வந்து கடந்த 20 வருடங்களாக வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு சக்சஸ் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை தான் திமுக 2019, 2021, 2024 திமுக காங்கிரஸ் உட்பட ஹாட்ரிக் கூட்டணி கொடுத்த ஒரு ஃபார்முலா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட இருப்பவர்களை விட பாஜகவை எதிர்ப்பவர்களுக்கு தான் வாக்கு வங்கியே. நீங்க வந்து பாஜகவோட சேர்ந்த அதிமுகவோட நிலைமை என்னாச்சு? அதிமுகவுடைய ஒவ்வொரு செங்கலாக எப்படி பிரிக்கப்படுகிறது? நிதிஷ்குமாரின் நிலைமை என்னாச்சு? உத்தவ் தாக்கரே நிலைமை என்னாச்சு? அப்ப பாஜக எதிர்ப்பில் இருப்பதுதான் தாவேகாவின் வளர்ச்சிக்கு தமிழகத்தில் மிகவும் உகந்தது. பாஜக எதிர்ப்பு என்பதே காங்கிரஸ் அணியில் இருப்பது தானே. நீங்க வேற எப்படி உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்கன்னா பாஜக எதிர்ப்பில் இருக்கிறேன் எப்படி ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க? காங்கிரசுடன் இருப்பதாங்க பாஜக எதிர்ப்பு. அப்ப இதை தாண்டி விஜய் என்ன செய்யணும்? ஆனா அரசியல் செயல்பாடு ஒரு பக்கம், அரசினுடைய செயல்பாடும் இன்னொரு பக்கம் பார்க்கணும்ல. திரு விருந்தினர் பேசும்போது கூட தாவேக அரசினுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவுன்ற ஒரு தோரணையிலே இருக்கு. பாஜக காலத்துல எதிர்க்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் தாவேக அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் அமல்படுத்துறாங்களே, இது எல்லாம் உங்களுடைய திறன் பாஜகவோடு சேர்ந்ததற்கான நோக்கம் தானே சொல்றாங்க. ராம் திட்டம் வந்து எப்படி மத்திய அரசுல வந்து அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது, மாநிலங்களையும் மக்களவையிலும் கொண்டு வரப்பட்ட பொழுது அதை எதிர்த்து நம்ம எப்படி கடமாடினோம், நம்மளையும் தாண்டி அந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு எப்படி நிறைவேற்றுது, அந்த நேரத்தில் நம்ம அதை எதிர்த்து எவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சி எல்லாம் தமிழக அளவில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்துச்சுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது என்னன்னா, இவங்க ஆல்ரெடி காங்கிரஸோட அணுகிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவோட வந்து ஒரு கும்மிடிப்பிடி சண்டை போட்டு இந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை மத்திய அரசிடம் எதிர்பார்க்கலாம்னு திமுக நினைக்குது. ஆனா தாவேகா தலைவர் விஜய் தமிழக முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம ஏன் சும்மா தேவையில்லாம மத்திய அரசை பகிர்ந்து கொள்ளணும்? முதல்ல நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். காங்கிரஸ் அடிப்படையில் கேட்கிறேன், சொல்லுங்க. ராகுல் காந்தி விபிஜி ராம்ஜி திட்டத்தை கடுமையா எதிர்க்கிறார். அந்த திட்டம் அமல்படுத்துற நாள் கூட ட்விட்டர் வாயிலா இந்த திட்டம் வேணாம்னு வலியுறுத்தினார். ஆனா அரசு, தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை இங்க அமல்படுத்துறோம்னு அரசாணை வெளியிடுறாங்க. கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தலைவர்கள் போய் செக்ரட்டரியேட்ல விஜயை சந்திச்சதற்கு பிறகு மாலை விஜய் ஒரு கடிதம் எழுதுறாரு, விபிஜி ராம்ஜி திட்டத்தை நீங்க வந்து திரும்ப பெறுங்க, இது வந்து சரி வராது அப்படின்னு எழுப்புறாரு. அப்போ ஏன் காங்கிரசும் அந்த விவகாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி அந்த அடிப்படையில தான் கேட்கிறாங்க. கொள்கை ரீதியாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாவேகாவை ஒருபோதும் நிர்பந்திக்க மாட்டோம். சூழல் என்னன்னா, தாவேகா ஒரு புது அரசு, ஒரு விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு சில அனுபவம் தேவைப்படுகிறது. அது யதார்த்தமான உண்மை. அதை நம்ம பல்வேறு விஷயங்கள்ல பார்க்கிறோம். ஆனா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒரு தவறு நடைபெறுதுன்னு தெரிஞ்ச உடனடியாக முதல்வரை பார்க்கறாங்க. முதல்வர் உடனடியாக எதிர்வினை ஆட்டப்படுது. உதாரணம் சொல்லணும்னா, இந்த பக்ரீத்ல ஆடு வெட்டக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தவறு, இப்ப உங்களுடைய வார்த்தையில தான் கேட்கிறேன், ஒரு தவறு நடந்ததற்கு பிறகு கூட்டணி கட்சிகள் அணுகுகிறார்கள். அந்த தவறு தவறு நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசிலேயே காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறாங்க. காங்கிரஸ் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசிலேயே இந்த தவறு நடக்குதுன்றதான இந்த கேள்வி. இந்த திட்டத்திற்கு கையெழுத்து போடாமல் விட்டுவிட்டால், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கையெழுத்து போடாமல் விட்டுவிட்டால், இப்போது அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு 5000 கோடி நஷ்டம் அப்படின்னு அண்ணன் சொன்னார்ல, அவர்கள் தருவதாக சொன்ன அந்த 40% வராது. நாம நீதிமன்றத்தை நாடியோ இல்ல மத்திய அரசிடம் கேட்டோ அதற்கான விலக்கை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்ப நம்ம என்ன நிலையில இருக்கிறோம்னா, கையெழுத்த போட்டுட்டோம். ஆனால் இப்ப அதே நிவாரணத்தை இப்போது பெற்றுக்கொள்வோம். யூஜிசிக்கு அதே விளக்கம் கொடுத்துட்டா, அந்த யூஜிசிக்கு கையெழுத்து போட்டுறதுக்கு இல்ல, யூஜிசியோட ரெப்ரசன்டேட்டிவ் துணைவேந்தர்கள் நியமனத்துல நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு நான் அவர்கிட்ட பதில் வாங்கிட்டேன். நிறைவா இந்த பேர விவகாரத்துல உள்ள வந்தாங்க. இல்ல, இந்த பேர விவகாரம் எனக்கு இது ஒட்டுமொத்தமா இந்த விவாதம் எல்லாமே தாவேகாவுக்கு தான் சாதகமா இருக்கு. அதனால அவர்கள் அதை என்கரேஜ் பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குட் மார்னிங் சொல்கிற மாதிரி டெய்லி கொலை நியூஸ் வருது. இவங்க சொன்ன
அதாவது இவர்களே குறிப்பிட்ட அதாவது சட்டம் ஒழுங்கு இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லைங்கிற எல்லாமே டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை பத்தின விவாதம் பின்னாடி தள்ளி போகுது. மற்றபடி தமிழ்நாடு ரொம்ப தீவிரமாக பேசி கொண்டிருந்த சிறுபான்மையோர் உரிமையோ தலித் மக்களோட உரிமை குறித்தோ அல்லது ஒரு அதானியோட போர்ட் ஒன்றில் 50% 49% ஷேர் வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்ட இது மாதிரியான செய்திகள் தமிழ்நாட்டில் தான் முதல்ல வெடிச்சு கிளம்பும் ஒரு டிஸ்கஷனாக. இது எல்லாமே பின்னாடி போயிட்டு திரும்ப திரும்ப இந்த இது விவாதிக்கப்படும் போது தமிழ்நாடு ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாக அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருத்தமற்ற பொலிட்டிக்கலா ஆக்டிவா இல்லாத ஒரு மாநிலம். தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் சரியில்லாததை இந்த குதிரை பேர பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் நிறைவா சுபேர் நிறைவா ரொம்ப சுருக்கம். இல்லை, அதாவது இந்த 50 நாள்ல திமுக பாஜகவை நோக்கி எத்தனை போராட்டம் நடத்திருக்கு தொடர்ந்து தெரியல. அப்போ எத்தனையோ திட்டங்கள் வருதா. எதிர்கட்சியாக இவர் சார் சொன்ன மாதிரி எதிர்கட்சியாக ஆட்சியின் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கும். அதை கையில் எடுத்து எதிர்கட்சியாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்கள் கவனத்தை தன் பக்கம் இழுத்து இந்த ஆட்சிக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிற வேண்டிய எதிர்கட்சிகள் இன்னும் இவங்க வந்து எதிர்கட்சியாகவே தன்னை அங்கீகரிச்சுக்கல. தாவேக்காங்கிற ஒரு கட்சியை ஒரு ஆட்சியை வந்து முன்னும் அவங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. சரி, அப்போ போற இடம்லாம் அந்த ஆட்சி கலைஞ்சிருங்கிற கோஷத்தை யார் வைக்கிறா? ஆக்கப்பூர்வமா ஆட்சியின் மேல் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் யாராவது பேசுறாங்களா? அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திரும்ப திரும்ப ஆட்சி கலைஞ்சிருங்கிற கோஷத்தை, இந்த குதிரை பேரங்கிற கோஷத்தை வைக்கிறதே எதிர்கட்சிகள் தான். நான் நிறைய எடுத்துக்கிறேன். நேரம் ஒரே வரியில முடிக்கிறது. அந்த தினந்தோறும் வந்து காலையில சொல்லிடுறேன். தினந்தோறும் வந்து காலையில வந்து ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னாரு. அண்ணனுக்கு ஞாபகப்படுத்துறேன், திமுக ஆட்சியில 2024 பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மட்டும் 11,363. அதுல குறிப்பாக பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் 419. திமுக ஆட்சியிலும் இது இருந்தது. நிறைவாக எடுத்துக்கிறேன்.